என்னடா கொடுத்து வைக்கணும்? கல்யாணம் ஆயிட்டா பிரச்சனை என்னவா? இதுக்குள்ள கொடுத்து வைக்கணும். நாளைக்கு நீ கல்யாணம் ஆயிட்டாலும் அப்படித்தான். இருந்தாலும் யாரு ஃபர்ஸ்ட் சான்ஸ் வச்சிருக்க? ஓ எப்படி நல்லா திருப்திகரமா இருக்கா இல்ல எப்படி? உண்மையே கேக்குறேன். என்ன நான் சொல்லட்டும்? என்ன மனசுல தோணுதோ அதை அப்படியே சொல்லு. நான் நினைச்சத விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதிர்பார்ப்புக்கு மேல இருக்கு. எதிர்பார்ப்புக்கு மேல இருக்கும். சரி, டெய்லியுமே இது பண்ணிட்டு தானா? ஆமா. ஏன் டெய்லி கிடையாது, 2 நாள் போறேன். இல்ல டெய்லியுமே கணக்கு போட்டு தானே? ஆமா. இந்த மாசம் இல்ல, இந்த மாசம் கன்ஃபார்ம் ஆயிரும்னு நினைக்கிறேன். குழந்தை ஆயிருமா? பயந்துட்டு. ஆமா, பயந்துட்டு இருக்காங்க. இது பண்ணிட்டீங்களா? ரிமூவ் பண்ணிட்டு செஞ்சிட்டீங்களா? ஆமா. எப்போ? இந்த மாசம் ஃபுல்லாவே அப்படிதான். ஏன் இந்த மாசம் என்ன ஸ்பெஷல்? தெரியல. ஆனா இது போட்டு செஞ்சா அவ்வளவு இது இருக்காதாமா? அப்படியா? ஆமாடா. உண்மையா? அதனால ஆமா, அதனாலதான் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னோட விருப்பத்துக்கு விருப்பம் எதுவும் நடக்காது. அப்படியா? ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன், அப்புறம் மறுபடியும் நானே வேண்டான்ட்டேன். டெய்லியும் போய் யார் வாங்கிட்டு வருவா? அவங்கதான் போவாங்க. கஷ்டமா இருக்கும். பொண்ணை ஒட்டி வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆமா. ஒரு பேக்கிங்ல 3 என்னமோ இருக்கு. அதெல்லாம் எப்படி ஒரு நாளுக்கு எங்கேயோ ரோட்ல கிடந்தது பார்த்ததோட சரி, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் ஒண்ணா? நான் பாத்தேன். எப்படி பலூன் மாதிரி இருக்கும்? அது சுருட்டி வச்சிருக்காங்களா? அப்புறம் அது என்ன பசையா இருக்கு அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல பார்த்ததோட அது பலூன் மாதிரிதான். அது எப்படி சும்மா அப்படியே எடுத்து போட்டுக்கிறதா? இதுல வந்து ரப்பர் பேண்ட், ரொம்ப நல்லா கெட்டியான ரப்பர் பேண்டு. இப்போ இந்த பெருவரல் விட்டு போட்டோம்னா அப்படியே நின்று கொண்டு டைட் ஃபிட்டிங் ஆயிடுது. ஆனா என்ன கிழிஞ்சு போச்சுமா? ஆமா. அப்ப 2 போடணுமா? எப்பவுமே டெய்லி அது கிழிஞ்சு போயிரும். அந்த அளவுக்கு அது போடுறதே வேஸ்ட். ஆமா, அது போடுறதே வேஸ்ட். சும்மா அதெல்லாம் சும்மா யூஸ் பண்றது ஒரு இது. ஆமா, அது வந்து வேஸ்ட்னு வச்சுக்குவேன். அத நம்பி எல்லாம் இதை போட்டாங்கன்னா ஒரு அவ்வளவுதான். கிழிஞ்சிருது நிஜமா? கிழிஞ்சிருது. ஆமாடா. பண்ணிட்டு இருக்கும் போதே கிழிஞ்சிருக்கா? ஸ்டார்டிங்ல கிழிஞ்சு போயிடும். ஆமா, எது ஸ்டார்டிங்ல கிழிஞ்சிரும். அடப்பாவத்து, அப்ப பத்துறது இல்லையா? ஆனா இது கொடுமை. கல்யாணம் பண்ணிட்டு அதை போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது போடுறது இல்ல. ஆனா வயிற்று போது கடவுள் கொடுக்கறது இல்ல. நம்ம கடவுள் கொடுக்கறப்ப நம்ம வேண்டாம்னு அப்புறம் நம்ம எந்த கோயில ஏறி இறங்கினாலும் கிடைக்காது. அது வேணா கரெக்ட் தான், வாஸ்தவம் தான். டெய்லி ஒரு நேரம் இருக்கு. டெய்லி எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு நல்ல நேரம் பார்ப்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? நைட்டு படுக்கிறப்போ 11 மணி ஆயிரும். 1 மணியா? 11 மணிக்கு 11 மணி ஆயிரும். என்ன சரியான இடத்துல இருக்குல்ல? ஃபேன் தான். 11 மணி ஆயிடுச்சு. இப்போ நான்
11 மணி ஆனாவே சிவ பூஜை ஆரம்பிச்சிருதா? இப்போ ஒரு நாளைக்கு நாங்க எப்போ படுக்கிறோமோ அப்போ. சரி, ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசிட்டு பண்ணுவீங்களா இல்ல எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடுறது? அப்படின்னு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் மியூசிக். டேய் நான் ஃப்ரெண்ட் ஓகே ஓகே ஃப்ரெண்ட் தான் கேட்கணும் நீங்க. சரி வேற யார் சிரிச்சிருவா? நான் தான் சொல்றேன். பேசிட்டு இருப்போம், ஏதோ ஒண்ணு பேசுவோம், யாரையாவது பத்தி பேசிட்டு போ. அப்புறம் திடீர்னு அப்புறம் பண்ண வேண்டியதுதான். படமெல்லாம் இங்க பாத்துட்டு பண்ணுவீங்களா? வராதுக்குடா. இவங்க பசங்க பாப்பாங்களாம்மா. பசங்கன்னா அப்புறம் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. பாத்துருக்கேன். கேசட் எல்லாம் வச்சிருக்காங்க, நிறைய கேசட். எனக்கு போட்டுக்கோங்கன்னா பாக்கவே கூடாதுன்னு விட்டுருக்குறாங்க. நான் பார்த்தே ஆகணுங்கிற அவங்க பார்க்க கூடாதுங்கிறாங்க. நீ சொல்ல வேண்டியது பார்த்தா எனக்கு ஏதாவது டவுட் எல்லாம் இருந்தா கிளியர் ஆகுங்க. நான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, வேற என்ன டவுட்? இது எவ்வளவு நேரம் செய்ய முடியும்? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு மேலேயே. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா 10 நிமிஷம். செகண்ட் டைம்ல எப்படியும் ½ மணி நேரம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் ஆகும். ஓ, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இது முடிஞ்சு அடுத்தது நெக்ஸ்ட் 20 நிமிஷம் கண்டினியூ ஆகுமா? ஆமா. பாருடா. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான், டெய்லியும் சரி. ஏன்? ஆமா, ஒரு டைம் பார்த்துப்போம். அப்படியே திங்கிறீங்களா? இல்ல அடவாவி இல்ல அப்படி இல்ல. எப்பவும் போலாம், பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் எப்போ தூங்குற மாதிரி தூங்கிக்கலாம். அப்படியெல்லாம் தூங்க முடியாது. நான் சரி அப்படியே இருக்கிற அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரியே படுத்து தூங்கிடுவாங்களோன்னு. இல்ல அப்படி போகுது. இப்ப வேற என்ன தெரியணும்? வேற என்ன? அப்புறம் அந்த இது ஹேர் ரிமூவர் எல்லாம் இன்னும் வாங்குறீங்களா? வாங்குறது இல்லையா? இல்ல நான் வாங்கி போடுவேன். அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. ஏன்? அதெல்லாம் ஃபுல்லா ஹேர் எல்லாம் ஃபுல்லா ரிமூவ் ஆயிரும். அதெல்லாம் அசிங்கமா, நம்மளுக்கே எனக்கே அசிங்கமா இருக்கு. கரும சரி, அது ஹேர் எல்லாம் இருந்து பண்ணாதான் நல்லா இருக்குமா? ஆமா. ஆமா. இல்லாத பண்ணா என்ன வலிக்குமா இல்ல எரியுமா? எப்படி? ஒண்ணும் ஆகாது. சும்மா ஜஸ்ட் இது போடுறீங்களா, ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் போடுறீங்களா? ஆமா. அந்த மாதிரி சொல்லல. அதாவது ஹேர் வந்துட்டு இது பண்ணாதான் இல்ல நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எப்படி வேணாலும் போடலாம். இல்ல நான் என்ன நினைச்சேன்னா ஹேர் இருந்தா தான் நல்லா அந்த இது பண்றதுக்கு நல்லா இருக்கும். யாரு என்ன பேர் கேக்குற? ஏய் இல்லப்பா, அந்த இடத்துல வந்து நிறைய ஹேர் இருந்தா தான் செக்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குமான்னு நான் நினைச்சேன். ஓ, அந்த மாதிரி நான் நினைச்சேன். அந்த கிரீம் பத்தி கேக்குறேன். அது கிரீம் பத்தி கேக்குறதுக்கு நீ என்ன அந்த கிரீம் கம்பெனி ஓனரா? எனக்கு என்னமோ அப்படி தெரியுமிடா. அதெல்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு இதாவே இருக்கிறது இல்லடா, அதே இதுக்கு அதான் கேட்டேன். நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்டா தான் தெரியும். சும்மா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றானுங்க, அதுங்கிறானுங்க இதுங்கிறானுங்க. இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த இது கேப் பண்ணிக்கிறது இல்ல. அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த இதெல்லாம் என்ன தேனெல்லாம் ஊத்தி மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு பண்ணுங்க. அதெல்லாம் உண்டா? இல்ல தானே? இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கு. ஆமா.
ஆனா நாங்களும் வீட்டுல சொன்னோம், ஐயோ அப்படியே அடிச்சு காத்துட்டு அவங்கள. ஏன்டி வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நாள் இறுதி தேன் ஒரு பாட்டில் எல்லாம் இருக்கு, தேன் எல்லாம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு எனக்கு தரகு ஊத்திட்டுதான் பண்ணுமோ அப்படின்னு இருக்கிறாங்க. அப்பதான் எங்கிட்ட தொலைஞ்சாங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு. ஆனா உனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல, ஐயோ கரும நினைச்சாவே எனக்கு கோவம் வருது. ஆனா உண்மையிலேயே அது வந்து சரியான ஒரு மூடாகுமாமா, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அந்த இடத்துல இது பண்ணிட்டு நாக்குல பண்றதுனால அந்த இடத்துல லைட்டாவே கூசும். ஆமா, நாக்கு பட்டா எப்படி ஒரு இதாகும் மூடு. ஐயோ ஒண்ணுமே முடியாது அந்த டைம்ல. அதெல்லாம் பண்ண வேணான்ட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் அதை பிடிக்கல. கருமம் எதுக்குடா அதெல்லாம், அசிங்கமான வேலை கருமம். அப்படி பார்த்தா செக்ஸ் கூட அசிங்கம் தான். அத வந்து ஒரு என்ன சொல்றது, இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு கலையா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேக் ஷர்ட் எல்லாம் அடிப்பாங்களா? பேக் ஷர்ட் எல்லாம் அடிக்கிறாங்களா அப்படின்னா? இல்ல இல்ல இல்ல, எங்கேயோ சொல்லுவாங்க, நானெல்லாம் முடிய முடியாதுன்றேன். ஆனா அந்த மாதிரி அடிப்பாங்களாமா? எனக்கு அதுதான் டவுட். மேரேஜ் ஆனவங்க பேக் ஷர்ட் அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா, அடிக்க முடியுமா முடியாதான்னு? முடியுமாமா? முடியும், ஆனா நாளை அதுக்கு ரெகுலரா எப்படியோ அப்படிதான். யாரு மேல யாரு கீழே? நான் தான் கீழே. என்ன சத்தம் கேக்குது? என்ன சத்தம்? யார கூப்பிட்ட மாதிரி? பக்கத்து வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைம் மேல இருக்கியா? ஒவ்வொரு டைம் மேல நீ? நானா? நான் இதுக்கு மேல. அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமாப்பா? இல்ல இல்ல, அப்படி இல்ல இல்ல. சரி, இன்னும் கொஞ்ச நாள் போனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிக்கும், அப்ப உனக்கு தெரியாதுடா. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா? என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணது. ஏன் நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு கூச்சதான் இருக்குண்டா கருமா. ஐயோ என்னடி கொஞ்சம் வீட்டுக்காரர் சும்மா சும்மா பேசிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்க, சும்மா படுத்து பேசிட்டு இருந்தோம்னா அப்ப மேலே எடுத்துக்குவேன், அவ்வளவுதான். மத்த டைம் அந்த மாதிரி டைம் எல்லாம் மேல படுக்க மாட்டேன். நின்னுட்டு எல்லாம் கிட்ட பண்ணுவீங்களா? எல்லாம் இந்த படத்துலதான் போட்டு ஏமாத்தோணுதாட்டு இருக்குது. நின்னுட்டு பண்ற மாதிரி இல்லடா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களாமா? நான் அந்த மாதிரி ஒத்துக்கிறதே இல்லடா. எனக்கு என்னமோ அதெல்லாம் பிடிக்கல, என்னமோ அசிங்கமா இது பண்ற மாதிரி இருக்கு. ஆனா வலிக்குமா? ஃபர்ஸ்ட் வலி பயங்கர வலி. ரெண்டு பேருக்கும் வலிக்குமா? ஆமாடா, ஐயோ அவங்க இன்னுமே வலிக்கியோ அப்படிம்பாங்க. அடப்பாத்த, ஐயோ. அந்த டைம் வந்து தெரியாதாமா, நல்லா இதா இருக்கப்போ இல்லைன்னா வலியா இருக்குமாமா. விடிஞ்சாதான் தெரியும். வெடிச்சான்னு இல்ல, அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சதாச்சுன்னா அவ்வளவுதான். அது முடிஞ்சிச்சுன்னாவே வலி ஆரம்பிச்சிருங்க. நாங்கெல்லாம் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி வலி தாங்கிட்டு. எனக்கு அழுதியா வந்து அவங்க வலிக்குதுன்னு சொன்னாவே. உனக்கு வலிக்குதா? எனக்கு ஃபர்ஸ்ட் வலிச்சது. இப்போ வந்து டெய்லி ரெகுலரா பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் போய் இறங்கிரும். அதாவது செல்லும் போயிரும். ஒரு இதுக்காகவே நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். ஒரு 3 நாளைக்கு ஒரு மட்டும், 4 நாளைக்கு ஒரு மட்டும், அந்த மாதிரிதான். ஆமா, அதுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது அப்படியெல்லாம் பார்த்தா வேலைக்காமா, டெய்லி யூஸ் பண்ற பொருள் மாதிரி தான். அப்புறம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலை அப்படியே டைட்டா வச்சுக்கிட்டு தொடையெல்லாம். ஆனா இப்ப எல்லாம் பெயின் எல்லாம் இல்ல. இப்போ இல்ல, எனக்கு அப்போ வலிக்கும்.
எனக்கு அப்ப வலிக்கும். அவருக்கு வலிக்கிறது இல்லையா? வலிக்கும், 2 பேருக்கும் வலிக்கும். எனக்கு வந்து அவங்க இது உள்ள போற டைம் அப்ப மட்டும்தான் வலிக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வலிக்காது. அவ்வளவுதான். அப்புறம் அவங்களுக்கு வந்து உள்ள போறப்பவும் வலிக்கும், செஞ்சதுக்கு அப்புறமும் வலிக்கும். ஆனா உள்ள ஃபுல்லா போயிடுமா? ஃபுல்லா போயிடும். ஃபர்ஸ்ட் நாளேவா? ஃபர்ஸ்ட் நாள் கிடையாது. ஃபர்ஸ்ட் நாள் ஐயோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரமா அப்படிதான் அதியோடய நிக்கும். செக் போஸ்ட் போட்டாங்களா இங்க? என்னால முடியவே முடியாது, வேண்டான்னு தள்ளியே விட்டு வைக்கல. அவங்கனால முடியாது. ஃபர்ஸ்ட் தினமும் மேல தோல் இருக்காமா, அதெல்லாம் கிழிஞ்சிருச்சுடா அவங்களுக்கு. எனக்கு வர எனக்கு பயங்கர பிளட், அவங்களுக்கு அப்படிதான். ஆனா எத்தனைதான் வழியா இருந்தாலும் சுகமும் இருக்கு. இருக்கும். ஆனா அவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாம் பயங்கர மூடாகுமே. ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. என்னம்பாங்க தெரியுமா, எனக்கு அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே அந்த மாதிரி வர மாதிரி பண்ணிக்குவாங்க. எப்பவுமே இது வரைக்கும் அப்படிதான். எனக்கு அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வரும். உனக்கு அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஈரமா ஆனதுக்கு அப்புறம் தானே பயங்கர மூடா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் செய்யணுமா? ஆமா. அப்பதான் எந்த ஒரு இது இல்லாத ஃப்ரீயாவும் செய்ய முடியுமா? மற்ற டைம்ல பண்ணா வரன்ற ஒரு அது வந்து கரெக்டா எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் ஆகும் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு உனக்கு? எனக்கு எப்படியும் 5 நிமிஷம் 7-8 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் கண்ட்ரோலா இருந்துக்கணும் பசங்க. ஆமா. ஐயோ அவங்க வந்தாவா அப்படியே பாதியில நிறுத்திட்டு பண்ணுவாங்க. பொண்டாட்டிக்கு எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும், என்னோட சந்தோஷம் முக்கியம் கிடையாது அப்படின்வாங்க. நிஜமாடா, உண்மையா அந்த மாதிரி அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு போயிரும். அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து பண்ணி அப்புறம் தான் வரும் அவங்களுக்கு. அதான் எனக்கு அதான். ஆனா அந்த மாதிரி ரஃபா இருக்கிற டைம்ல எல்லாம் செஞ்சா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுப்பா இருக்கு. அப்படி எல்லாம் கிடையாது. அது பண்ணா அந்த இதே வரும். இல்ல நல்ல மூடு ஏத்துனாவே அந்த மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. கிஸ்ட் அந்த மாதிரி பண்ணாவே போதும், நல்லா அந்த இடத்துல அதுக்கப்புறம் பண்ணாவே போதும். ஆமா. வறண்ட தண்ணியா இருக்கும்போது செஞ்சா வெறுப்பா இருக்குமாமா? அப்படி வெறுப்பா நல்லா இருக்காது. கருப்பா இருக்குமா? வெறுப்பெல்லாம் இருக்காதுடா. 2 இதுவும் ஒண்ணு ஆயிடுச்சுனாவே வெறுப்புங்கிறதே போயிரும். வெறுப்பெல்லாம் எந்த இதுவும் வராது. ஏதாவது புக்கு கிக்கு வாங்கி படிக்க வேண்டியதானே? சரி, எப்படி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டோட இருக்கிற? பயங்கர கடுப்பா இருக்குமே. கோவமா வருதுடா. வேலைக்கு போக வேண்டாம், வீட்டுக்கு கூட்டி போறேன் சும்மா வாயிலே சொல்லிட்டு இருக்கிறேன். நீதாண்டி. அட பாவி டேய், நீ வந்து எனக்கு ஃபோன் பண்ணியாடா? கேக்குறேன். நான் தான் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் நீ கூப்பிட்டு வீட்டுக்கு கண்டிப்பா வரணுங்கிறவ நீ எப்படி கூப்பிடணும்? வந்துட்டியா? எங்க இருக்க? வந்து வா வா வா. ஏய் ஏன்டா சத்தம் போடுறீங்க? இங்க பாரு, அடுத்த சண்டே நீ வர்ற. பாக்குறேன். என்ன நீ கூப்பிடுறேன்னு பாக்குறேன். சரி சரி பாக்கலாம்டா. அப்படி நான் கூப்பிட்டு உனக்கு வந்துட்டு தானே வேற வேலை. ஏய் நீ எத்தனை மணிக்கு எனக்கு கூப்பிடுற அடுத்த சண்டே சொல்லு பாப்போம். நீ எப்ப வேணாலும் வரலாம். 10 மணிக்கு பாக்குறேன். நான் அடுத்த வாரம் 10 மணிக்கு ஞாபகம் இருக்குதான் மறந்துடணும். நான் வந்து காலைல 9 மணிக்கு சர்ச்சுக்கு வருவேன்.
பாக்குறேன். நீ ஞாபகமா கூப்பிடுறியா இல்ல என்ன பண்றேன்னு? சரி சரிடா. நான் வந்துட்டு எங்க வந்து நிக்கிட்டு நீ எப்படி கூட்டு போவ? நீ பெட்ரோல் பங்க்ல இரு. இந்திரா நகர் வந்து ஸ்டாப் வந்து ஃபோன் பண்ணு. நான் வர்றேன். அங்க முன்னாடியே தான்டா. பெட்ரோல் பங்க்ல எந்த இடத்துல? இந்திரா நகர்டா. இந்திரா நகர்.